பிறந்த தேதி சொல்லுங்க சார். 27 ஆகஸ்ட் 1991. 27 ஆகஸ்ட் 1991 சார்? ஆமா ஆமா மேடம். பிறந்த நேரம் 2:15 PM மேடம். 2:15 PM. 2:15 PM. 2:15 PM. பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. தனுசு லக்னம் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். தனுசு லக்னம் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் போன வருஷம் பாடா படுத்திருச்சு உங்களை. நமஸ்காரம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ஜோசியம் உங்களுக்கே நல்லா வருமே. சந்திர அதியோகத்தில் புதன் வலுத்து 9ஆம் இடத்துல வலிமையா இருக்கிறார். ஏதோ உங்களுடைய புண்ணியத்துல நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஜோதிடத்துல புரியுது, ஆனா எனக்கு பலன் எடுக்க வரதில்லைங்க குருஜி. நீங்க ஒன்றும் ஜோசியர் கிடையாது. 10ஆம் இடம் 2ஆம் இடத்து அந்த அமைப்புகளில் புதன் தொடர்பு கொண்டு இருந்தால் தான் ஜோசியத்தை வச்சு பிழைக்க முடியும். உங்களுக்கு ஜோசியம் புரியும். உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம். புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் போகும்போது கடுமையான பிரச்சனைகளை போன வருஷத்தில் கொடுத்ததுலேருந்து வாங்கின அடி தாங்காமல் ஏன் நமக்கு இவ்வளோ அடி விழுதுன்னு ஜோசியம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்களா? ஆமாங்க குருஜி, ஆமா கரெக்ட் தான் குருஜி. ஜென்மச்சனி இப்போ நடக்கிற எல்லாருக்கும் நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு புதன் திசையில் உங்களுக்கு சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. சரிங்க குருஜி. புதன் திசை சனி புக்தி வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் நல்லா இருக்காது. சஷ்டாஷ்டகம் வேற. சனியும் உங்களுக்கு அவயோக கிரகம், புதனும் உங்களுக்கு அவயோக கிரகம். புதனாவது பரவாயில்ல, தர்மகர்மாதிபதி அமைப்பில் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறார். சரிங்க குருஜி. என்ன 37 வயசு வரைக்கும் செட்டில் ஆக மாட்டீங்க. சரிங்க குருஜி. சரிங்க குருஜி. 2027 முழுக்க வியாபாரம் ஆரம்பிச்சிடாதீங்க. தொழில வியாபாரம் ஒழுங்காக வேலைக்கு போங்க, அல்லது பணம் இல்லாமல் பண்ணக்கூடிய தொழில் அமைப்புகள் இருக்குல்ல குருஜி. மன்னிக்கும் குருஜி, இப்ப லாஸ்ட் ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா வேலை ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னோட லைஃப் டைம் இருந்ததுல குருஜி. ஒரு 10 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனராசிக்காரன் எவனும் நல்லா இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மாசமா தாங்க புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் குருஜி. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு இதே போன்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நம்மளுடைய டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால சரியா உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடியல இந்த இஷ்யூ. இதே போன்ல உங்களுக்கு லைவ் கிடைச்சதா? 2ஆவது தடவை? ஆமாம் குருஜி. உண்மையிலே ரொம்ப 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 நன்றி குருஜி. எனக்கு உங்களோட வார்த்தை, உங்க வாய்ஸ்ல இருந்து இந்த வார்த்தை கேட்க ரொம்ப நன்றி குருஜி. உண்மையிலே 2ஆவது தடவை லைன் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே அதிர்ஷ்டக்காரர் நீங்க. இந்த பாருங்க, ராசி பலன்கள்லயே என்ன சொல்றேன் சன் டிவில பேசும்போதே, பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாதமாக சில பாசிட்டிவா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்கும் சேர்த்து தான். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் விடிவு காலம் வராது. வேலையெல்லாம் ஒரு வருஷமா கிடைக்காத வேலை இப்ப கிடைக்க போகுது. வேலைக்கு மட்டும் போங்க. இப்போ புதன் திசையில் உங்களுக்கு யாருடைய பிறந்த நேரமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அந்தரங்க கணக்கில் நான் சொல்றது 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன, 1 மாதம் 2 முன்ன பின்ன வரும். இப்போ உங்களுக்கு கேது அந்தரம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சனி அந்தரம் வரையா, சுக்கிர அந்தரம் அடுத்து. சுக்கிரன் உங்களுக்கு அவயோகர் தான். சுக்கிர அந்தரம் வரைக்கும் உங்களை இழுத்துருங்க. ஒரு செப்டம்பர் வரைக்கும் டைம் நல்லா இல்லைங்க. கிடைக்கிற வேலைக்கு போங்க. பியூன் வேலை தான் கிடைக்கும். சர்வைவல் முக்கியம் இல்லையா? நேரம் சரியில்லைன்றதுக்காக சும்மா சாப்பிடாம வீட்டுக்குள்ள படுத்து கிடக்க முடியுமா? மீனராசிக்காரர்கள் நீங்க வேற எப்படி தெரியுமா, கொஞ்சம் பயங்கரமான கௌரவம் பாக்குறாளுங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் குருஜி, கரெக்ட் குருஜி. கண்டிப்பா கௌரவம் பாக்குறது கண்டிப்பாவா? பிச்சை எடுக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் தப்பு இல்லை. கக்கூஸ் கூட கழுவலாம். கமலஹாசன் அவர்களுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு ஒரு மேடையில சொல்லியிருக்கிறார். கக்கூஸ் கழுவுறவனாக நீ இருந்தாலும் கூட உலகத்திலேயே உன்ன மாதிரி யாரும் கக்கூஸ் கழுவ மாட்டாங்கன்னு பேர் எடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு. அதுதான் உண்மை. நீங்க ரொம்ப கௌரவம் பார்ப்பீங்க. நீங்க கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாள். இதுதான் உண்மை. ஆனால் என்ன, பாக்கியஸ்தானம் சூரிய சந்திரர்கள் கொஞ்சம் வலுவாக இருக்குது. 7ஆம் இடம் கூட கொஞ்சம் வலுவாக இருக்குது. சுற்றுப்புறம் உங்களுக்கு சர்வைவல் சாப்பாடு போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுதான் உண்மை. இல்ல குருஜி, எனக்கு அப்படி எந்த சப்போர்ட் எனக்கு இல்ல. நான் உங்களோட வார்த்தையை நம்ம இது அகைன்ஸ்டா பேஷன் தவறதுக்கு வேணா தாராளமா சொல்லுங்க. இருக்கு அகைன்ஸ்டா சொல்றதெல்லாம் இல்ல, உள்ளதை சொல்லுங்க. உள்ளதை சொன்னீங்கன்னா நான் ஜோதிட ரீதியா சில விஷயங்களை சொல்லுவேன். ஒரு வருஷமா உங்களுக்கு சுத்தமா டைம் சரி கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கின்ற காரணத்தினால உங்களால இப்போதைக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது. 9ஆம் மாசம் வரைக்கும். 9ஆம் மாதம் வரைக்கும் அது என்ன கணக்கு அப்படின்னா 8ஆவது மாதமாக கூட இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் சுக்கிர அந்தரம் அங்கே எப்பயுமே நல்ல பலன்களை செய்யாது உங்களுக்கு. இப்போ கேது அந்தரத்தில் இருக்கிறீங்க, அடுத்து சுக்கிர அந்தரம் ஆரம்பிக்க போகுது. சூரிய அந்தரம் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி அந்தரம். அப்போ சூரிய அந்தரத்தில் இருந்து தான் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை கேது புக்தி. நான் சொல்கிற பலன் 1 மாதம் முன்ன பின்ன வரும்னு அடிக்கடி சொல்லுவேன். அக்டோபர் நவம்பர் இதில் தான் உங்களுக்கு நல்லதுகளே நடக்கும். அது வரைக்கும் வேலைக்கு போங்க, தொழில்களில் ஆரம்பிச்சிடாதீங்க.
ஜி ஒரே ஒரு விஷயம். இப்போ எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு, ஒரு நான் லைஃப்ல ஒரு பேசிக் லைஃபா எனக்கு கிடைக்குமா, ஒரு மீசனா அந்த வீடு, ஒரு பேசிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான அதெல்லாம் உண்டுங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வராதுங்க. ஜென்ம சனி நேரத்துல இந்த குழப்பம் தாங்க இருக்கும். சரி சரி. புதன் திசையில சனி புக்தி சஷ்டாஷ்டக புக்தி, கேது திசையும் உங்களுக்கு புதன் திசை மாதிரியே வேலை செய்யும். ஆனால் கேது திசை புதனை விட நல்லா இருக்கும். சுக்கிர திசை உண்மையிலே இவங்களுக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு வரக்கூடாதுன்றேன். நீங்க வேற பாருங்க, தனுசு லக்கணம் மீன ராசி. ஆனா இந்த சுக்கிரன் சந்திர அதியோகத்துல குருவோடு இருக்கிறதுனால கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க. ஆக இப்ப இருக்கிற குழப்பம், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயோ நம்பிக்கை இல்ல, அப்படி இல்லை. உங்க வார்த்தை நம்பலைன்னா அது அவ்வளவு பாருங்க. என் வார்த்தையை விட என்னுடைய பேச்சை விட சனின்ற ஒரு பெரியவர் இருக்கிறாருங்க, அவர் தாங்க முக்கியம். அவர் தாங்க முன்னாடி வந்து நிற்பார். அவர் உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனியாக உங்களுடைய மனதை போட்டு அப்படியே ஒரு ஆக்குபைன்னு சொல்லுவோம்ல, நெகட்டிவ் தாட்ஸ்னால ஆக்குபையில் இருப்பார். உங்களுடைய ஜாதகம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த நல்ல ஜாதகம், 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி போன்ற 2, 9, 10 அமைப்புகள் நல்ல வலுவாக இருக்குது. ஜென்ம சனி நேரங்களில் எதுவுமே பலிக்காது. புதன் தசை சனி புக்தி உங்களுக்கு சஷ்டாஷ்டக தசாபுக்தி அமைப்புகளாக இருக்கின்ற காரணத்தினால 2027 மட்டுமே இந்த புதன் தசை முழுக்கவே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்காது. ஆனாலும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும் 9ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் வலிமையாக இருந்து 10ஆம் இடத்துல திக்பல அமைப்பில் சந்திரமங்கல யோகத்தில் செவ்வாய் இருக்கின்றனாலையும் 2ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறனாலையும் கேது திசையில் சில பல ஃபவுண்டேஷன்கள் ஏற்பட்டு 40 வயதிற்கு பிறகு வரக்கூடிய சுக்கிர திசையிலிருந்து ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், இந்த இவ்வளவு யோக ஜாதகத்திற்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை போன்ற யோக தசைகள் வந்திருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மல்டி லெவலில் பெரிய பணக்காரராக ஆயிருப்பீங்க. இப்போ கூட பெரிய பணக்காரராக இல்லாமல் பணக்காரராக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.